என்னை தோற்கடிப்பதற்கு அருமை நண்பர் உதயகுமார் அவர்கள் 6 பன்னீர்செல்வத்தை கூட்டு வந்தார் ராமநாதத்துக்கு. அதுவும் இனிஷியல் முதற்கொண்டு ஓ பன்னீர்செல்வம். இந்த கொடுமை எங்கே போய் சொல்கிறது? நடந்துச்சா இல்லையா? அதெல்லாம் என்னாச்சு? அங்கே வந்து எனக்கு மன வருத்தம் தான். ரெட்டையில சின்ன டெபாசிட் போனது எனக்கு மன வருத்தம் தான். ஏன்னா இந்த ரெட்டையில சின்னத்தில் நின்று நகர்மன்ற தலைவராக இருக்க 5 தேர்தலில் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர், மந்திரி, முதலமைச்சர், இப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தின் மூலமாக வளர்க்கப்பட்ட நான் என்னை ரெட்டையிலே எதிர்த்து நிற்கக்கூடிய வாய்ப்புகளை அவங்க தான் உருவாக்குனாங்க. நான் சரி பலாப்பழ சின்னத்தில் நான் போய் நின்றுக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் நின்று 22வது சின்ன 2வது மிஷினு தோற்கடிப்பதற்கு பல்வேறு பன்னீர்செல்வங்கள் தமிழ்நாட்டிலேருந்து பிறக்கெடுக்கப்பட்டு அங்கே கொண்டாந்து நிப்பாட்டினாங்க. என்னாச்சு? அவங்க தான் டெபாசிட் கழிச்சு. பதிவான வாக்குகள் 10 லட்சம் ஓட்டுங்க. அதில் 33% வாக்குகள் நான் பெற்றிருக்கிறேன். 33%, 28, 29, 30% வாங்கி ஆளுங்கட்சியான வரலாறுலாம் இருக்குது 52லேருந்து. இதுதான் இன்றைக்கி நிலைமை. அதையும் நாங்கள்லாம் வண்டி வந்த தொண்டரெல்லாம் ஆளாக பறக்கிறாங்க. ஏன்னா வத்தலக்குண்டு ஆறுமுகம் போன்ற தியாகிகள் உயிரை கொடுத்து பட்ட பகலில் திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் வெற்றி படுகொலை செய்யப்பட்டார்கள். அப்படி மட்டும் உயிர் புலி வாங்கியாச்சு. எந்த ஒரு நிகழ்வு வந்தாலும் மதுரையில் அங்கே வந்து முதல்ல போய் ஒரு எழுச்சி உருவாகும், புரட்சி உருவாகும் மதுரையில். அதன் அடிப்படையில் தான் மாவட்டங்கள் மாநிலமெல்லாம் உருவாகும். இப்படி வளர்க்கப்பட்ட கட்சி இப்படி சின்ன பண்ணப்படுத்தினா யாருக்கு தான் கோவம் வராதுங்க? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. சரி, இது வரைக்கும் நான் உதயகுமாருக்கு பதில் சொல்ல தேவையும் இல்லை, பதில் சொல்லவும் இல்லை இது வரைக்கும். நான் அவருடைய பேச்சு எந்த கருத்தையும் நான் பொறுத்தா நினைக்கிறது இல்லை. இதுவரைக்கும் நான் சொல்லியிருக்கேன் பதில். உங்களுக்கு நீங்களும் பல முறை கேட்டீங்கன்னு சொல்ல மாட்டேன். நான் எனக்குன்னு ஒரு தனி இருக்கு, நான் சொல்ல மாட்டேன். யாரு? ஆண்டவன் முடிவு செய்ய வேண்டும், அதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றுதான் அதிமுக உறுப்பினர்கள்லாம் இன்றைக்கு ஒரே கூக்குரலிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒன்று சேருங்கள், ஒன்று சேருங்கள், ஒன்று சேருங்கள். நான் சொல்லிட்டேன், நான் சொல்றது கேளுங்க. நான் சொல்லிட்டேன், எனக்கு எந்த வித நிபந்தனையும் கிடையாது. அம்மா எனக்கு வந்து 3 முறை முதலமைச்சராக கொடுத்துட்டாங்க. 12 வருஷம் பொருளாதார கட்சியில் இருந்துட்டேன். நான் பொருளாதார பதவி இருக்கும்போது 2 கோடி ரூபாய் பற்றாக்குறை. நான் வெளியே வரும்போது 256 கோடி ரூபாய் வைப்பு நிதியாக வைத்து வந்தேன். என்னை அம்மா எந்த நிலையில் வச்சிருந்தாங்க உங்களுக்குலாம் தெரியும். 9 இடைத்தேர்தல் என்னை தான் அம்மா நடத்த சொன்னாங்க. எதிர்கட்சியாக இருக்கும்போது அதிமுக அதை நடத்திருக்கேன். நான் பல்வேறு பிரச்சனைகளே அம்மா எனக்கு காந்து பேசியிருக்கிறாங்க. நான் அதெல்லாம் சில வேலை வெளியே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அம்மா எனக்கு முக்கியத்துவம் கொடுத்து வைத்திருந்தார்கள் என்பதுதான் வரலாறு. அம்மா இறந்தாங்க, பல பல பிரச்சனைகள் உருவாச்சு. என்னை பொறுத்தவரையில் எந்த நிபந்தனையும் கிடையாது இணைவதற்கு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? நானே சின்னம்மாவிடம் பேசியிருக்கிறேன், திரு டிடி தினகரன் சார் அவரோடையும் பேசியிருக்கிறேன். எல்லாரும் இணையருக்கு தயாராதாங்க இருக்கிறாங்க. முட்டுக்கட்ட அவருக்கு நிபந்தனை இருக்குன்னு அவர் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் பேசி தீர்த்துக்கலாங்க. பொது நன்மை கருதி அதிமுகவுடைய இந்த கட்சி வந்து உயிர் பிடிப்போடு இருக்குன்னு அம்மா சொன்னார்களே. எனக்கு பின்னாலும் பல 100 ஆண்டுகள் அந்த இயக்கம் இயங்கும் என்று சொன்னார்கள். அதுபோல இயக்கம் தான் ஆட்சியில் இருக்கும் என்று சொன்னார்கள். அதை நிறைவேறுக்கு யார் இப்போ வந்து உழைக்கணும்? நாங்கள் தான் உழைக்கணும்.